கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளில் நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் தியோடர் பீசா. இவருடைய காலம் 1519 முதல் 1605 உடைய. இவருடைய நாடு சுவிட்சர்லாந்து. இவருடைய தரிசன பூமி சுவிட்சர்லாந்து. எருசலேம் நகரில் பரிசுத்த கல்லறையின் கோவில் என்ற ஒரு ஸ்தலம் இருக்கிறது. ரோமன் சபையார் இதுவே கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இடம் என்று கருதுகிறார்கள். இதில் ஒரு மரச்சிலுவை உள்ளது. இது கிறிஸ்து சுமந்த சிலுவை என்று கூறப்படுகிறது. ஒரு பெரிய சக்கரவர்த்தி இச்சிலுவையின் ஒரு சிறு துண்டை தன் சிலைக்குள் வைத்து அமைக்கும்படி கட்டளையிட்டான். ஏனெனில் தனக்கு எந்த ஆபத்தும் வராது என்று அவன் எண்ணினான். இன்றும் அநேகர் தங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தது என்றாலோ அல்லது துன்பம் வரும் என்றாலோ பயந்தாலோ தங்கள் உடலின் மேல் உடனே சிலுவை அடையாளத்து வருகின்றார்கள். சிலுவையின் அடையாளமிட்டு பிசாசுகளை ஓட்டுகிறார்கள். சிலுவையை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதங்களில் பயன்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். ஆனால் சிலுவையை பற்றிய செய்தியை அறியாமல் இன்னும் மக்கள் காணப்படுகின்றனர். உண்மையான சிலுவையின் செய்தி அவர்களுக்கு அறிவிப்பவர்கள் யார்? 16ஆம் நூற்றாண்டில் புரட்டு உபதேசங்கள் எங்கும் அழிந்து கிடந்தன. மக்கள் அறிவினத்தால் அங்கும் இங்கும் சிதறடிக்கப்பட்டனர். உண்மை கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவங்கள் மலைபோல் குவிந்தன. பல சீர்திருத்தவாதிகள் எழும்பி மக்களுக்கு வழிகாட்டி தேசத்தையும் சீர்படுத்தினர். சிலுவையின் செய்தியை சிறப்பான முறையில் அறிவிக்கவே பிறந்தார் பீசா. பீசா ஒரு வழக்கறிஞர். சிறந்த கவிதைகளை எழுதும் தன்மையுடையவர். மார்ட்டின் லூத்தரை போன்று வேதாகமத்தை மொழிபெயர்ப்பதில் சிறந்தவர். கால்வினின் கருத்துக்களை பின்பற்றியவர். ஜேம்ஸ் அரசர் வெளியிட்ட வேதாகமத்தை மொழிபெயர்ப்பதில் இவருக்கும் பங்கு உண்டு. திருமணமானவர், எனினும் குழந்தை இல்லாதவர். சுவிட்சர்லாந்தில் சீர்திருத்தத்தை பரவச் செய்ததில் மிக முக்கிய பங்கு வகித்தார். புரட்டு போதனைகள் புதைந்தன, சிலுவையின் போதனைகள் மலர்ந்தன. பிரியமானவர்களே, புரட்டு உபதேசங்களை குழி தோண்டி புதைத்து விட்டீர்களா? ஜீவ நீரோடை இவ்விதமாய்ச் சொல்கிறது: ஊழியரின் பிரஸ்தாபத்தை உலகம் பார்க்கும், ஊழியரின் உண்மையோ கர்த்தர் பார்க்கின்றார். அன்பானவர்களே, இன்று சிலுவை அடையாளம் என்பதை கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் சிலுவை அடையாளத்தை நாம் பயன்படுத்துகிறோம். கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறவர்கள் தினமும் இந்த சிலுவை அடையாளத்தை பயன்படுத்தாமல் இருப்பதே இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் தினமும் அதை பயன்படுத்துகிறோம். இதுதான் உண்மை. அன்பானவர்களே, இந்த சிலுவை என்றால் என்ன? ஏன் இந்த சிலுவையை நாம் அடையாளமாக வைத்திருக்கிறோம் என்பதை இன்னும் இந்த உலகத்தில் திரள் கூட்ட மக்கள் அறியாமலே இருக்கிறார்கள். ஆம், சிலுவை மனுக்குலத்தின் பாவங்களை சுத்திகரிப்பதற்கான ஒரு அடையாளமாயிருக்கிறது. ஆம், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா செத்து போகும். கிறிஸ்து இயேசு சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தபடியினால் சிலுவை அடையாளம் என்பது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தின் அடையாளமாக இருக்கிறது. சிலுவை பாவத்தை போக்காது, அது வெறும் அடையாளம். அது மாத்திரமல்ல, சிலுவையில் மரித்த இயேசு நம் பாவம் போக்கும் பரிகாரியாகிய கர்த்தராய் இருக்கிறார். சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது அங்கே நாம் இயேசுவை பார்க்கிறோம். இயேசுவை பார்க்கும் பொழுது அவர் நமக்கு செய்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் விளங்கிக் கொள்கிறோம். அப்படியானால் நாம் சிலுவை அடையாளத்தை வரையும் பொழுது அங்கே எதை ஞாபகப்படுத்துகிறோம், எதை உறுதிப்படுத்துகிறோம் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து எனக்காக, என் பிள்ளைக்காக, என் குடும்பத்திற்காக, இந்த ஜனங்களுக்காக சிலுவையில் மரித்தார். ஆகவே பாவ மன்னிப்பு நிச்சயம் யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. அதுவே எனக்கும் உண்டாயிருக்கிறது. நான் பயம் நீங்கி
தைரியமாய் வாழ முடியும் என்பதை நினைவு கூறுகிறது. ஆம், இதை நாம் அறிந்து கொண்டோம், சிலுவை அடையாளத்தை பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த சிலுவையை குறித்து கொஞ்சமேனும் அறியாத இன்னும் பல கோடி மக்கள் இருக்கிறார்களே, அவர்களும் இந்த அன்பை ருசிக்க வேண்டும் அல்லவா? இந்த சிலுவையின் அடையாளத்தை தன் வாழ்க்கையில் கிறிஸ்து இயேசு என் பாவத்தை நீக்கி என்னை சுத்திகரித்தார், அதுவும் இந்த சிலுவையில்தான் என்பதை உணரும்படியாகும், விளங்கிக் கொள்ளும்படியாகும். அதன் மூலமாக தைரியத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள நாம் அவர்களுக்கு வழிவகையை செய்ய வேண்டியது அவசியம் அல்லவா? இன்றே செயல்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி யோபு 21ஆம் அதிகாரம், செப்பனியா 3ஆம் அதிகாரம், 1 யோவான் 3-4 அதிகாரங்கள். இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.